ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரெய்னர் ஷெயினோட 14வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த 14வது எபிசோடை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வாய்ஸ் ஓவர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் ஹீரோ அந்த ரைட்டர் போன வீட்டில் இருக்கிறது தான் முடித்தோம். இந்த அடுத்த நாள் காலையில் ஆகுது. நம்ம சிஇஓ வீட்டை தான் காட்டுறாங்க. சிஇஓ அப்புறம் சைட்டு 2 பேரும் அங்கே தான் இருக்காங்க. ஏன்னா நேற்று சைட்டு வந்து கட்டி பிடிச்சிருப்பா, அவ்வளோ டயர்டாக இருந்திருப்பா. அதனால் நம்ம ஹீரோ தங்கியிருக்க ஹோட்டல்லையே அவளும் தங்கிக்கிறா. நம்ம சிஇஓ அப்படியே சைட்டுக்கு தெரியாமல் அப்படியே அழுங்காமல் எழுந்திரிச்சு கிளம்பலான்னு பார்க்குறியான்னு ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு எங்கே போகிறேன்னு கேட்கல. நான் ஆஃபீஸுக்கு போகிறேன்னு சொல்கிறான் சைட்டு. சரி தேங்க்யூ அப்படின்னு சைட்டு சொல்கிறா. அதுக்கப்புறம் திரும்ப போகவே இல்லை, குட் பை அப்படின்னு சொல்கிறா. நம்ம சிஇஓவும் அப்படியே என்னன்னு கண்டுக்காமல் அப்படியே ஆஃபீஸுக்கு போகிறான். அப்போ தான் ஆஃபீஸுக்கு ஹீரோயினும் போயிட்டுருக்காங்க. சிஇஓ கேட்குறான், நீங்கள் என்ன எல்லாம் சீக்கிரமாக வந்துட்டீங்க அப்படின்னு. அந்த நேரம்னு பார்த்து தான் மேக்கப் மங்கினி அங்கே வருவா. நீயும் இன்றைக்கி சீக்கிரமாக வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சிஇஓ அவன் ஆஃபீஸுக்கு போகிறான். இந்த சைடு நம்ம ஹீரோவும் அவன் ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அப்படியே போய் யூனிஃபார்ம்லாம் மாட்டிட்டு அவன் ஒர்க்கை அவன் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அப்படியே அந்த சைடு கட் பண்ணால் இந்த சைடு நம்ம ஹீரோயின் மட்டும் தனியாக ஒரு விக்டிம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த விபத்தில் ஆக்சிடெண்ட் ஆன எங்கள் அம்மா பக்கத்துலேயே இருக்காங்க. உங்கள் பையனை பற்றி பேசுகிறேன்னு கேட்டால் என் பையன் இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. என்ன இறந்தவங்களை உசுரோடு இருக்கிற மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த சைடு நம்ம சிஇஓ மீட்டிங் வச்சிட்ருக்காங்க. எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறாங்க, இதெல்லாம் சீக்கிரம் முடிக்கணும், நீ இப்படி பார்த்துக்கணும். அந்த நேரம் பார்த்து ஹீரோயின் மீட்டிங் லேட்டாகிறாங்க. விக்டிம் பார்த்துட்டு இருந்தனால நீ அந்த ப்ளூ பிரிண்ட்டை முடிச்சிட்டியான்னு கேட்கல. அது இன்னும் முடியலை சிஇஓ சார் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. நம்ம கம்பெனியில் எல்லாத்தையும் சீக்கிரமாக வேலையை பார்க்கணும், ஏன்னா டெட்லைனுக்குள்ளே நம்ம இதை முடிச்சாகணும் அப்படின்னு நம்ம சிஇஓ சொல்கிறோம். அப்படியே அந்த மீட்டிங்கும் முடியுது. நம்ம ஹீரோயின் ஹீரோ பக்கம் தான் வந்திருக்காங்க. பின்னாடி யாரோ வர மாதிரி நம்ம ஹீரோக்கு தெரியுது. அப்படியே பின்னாடி திரும்பி ஹீரோயினை பேன்னு பயன்படுத்தோன்னா அவங்க பயந்துக்குவாங்க. சரி எப்போ வந்தேன், இப்போ தான் வந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு போகிறாங்க. அப்படியெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. டேட்டிங்லாம் முடிச்சுட்டு வந்தால் அவங்க ஹீரோயின் காலில் புது செப்பல்லாம் இருக்குது. அப்படியே நம்ம ஹீரோ வாங்கிட்டு வந்த கிளாத்தை ஹீரோயின் கழுத்தில் போட்டு விட்றான். இதுலேயே தெரியுது நிறையா ஊரெலாம் சுற்றிருக்காங்கன்னு. ஹீரோயின் சொல்கிறாங்க, இன்றைக்கி நான் ஒரு விக்டிமை பார்த்தேன் தனியாக போய் அப்படின்னு. அவங்க அம்மா அவங்க போய் இறந்து கூட தெரியாமல் அவங்க இருக்கிற மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்கிறாங்க ஹீரோயின். இதை கேட்டோன்னே ஹீரோ சில பேர் அப்படி தான், அவங்கள ரொம்ப பிடிச்சவங்களை மிஸ் பண்ண முடியாமல் அவங்க உயிரோடு இருக்கிற மாதிரியே நினச்சி பார்ப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நானும் நிறையா அந்த மாதிரி நினச்சி பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ நினச்சி பார்க்குறான், அவன் ஆக்சிடெண்ட்டில் இருக்க மாதிரில பின்னாடி இருந்த ஒருத்தன் காலை பிடிச்சி இழுத்துருப்பான். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட முன்னாள் காதலன். அவன் பேர் சியாங் ஜோ. அவன் வந்து தான் காலை பிடிச்சி இழுத்துருப்பேன், என்னை விட்டு போகாத என் கூட இருன்னு. அவனும் ஹீரோ கூடயே இருப்பியான். அவன் சொல்கிறான், என்னடா வாழ்க்கை இது, நம்ம இப்போ ஒரு மாதிரி வாழ்க்கை அனுபவத்துக்கு முன்னாடி இறந்துருவோம் போல், நான் இந்த வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயிலிருந்து இரும்பிக்கிட்டே இருப்பானா. மூக்கிலேருந்து வாயிலேருந்து அப்படிலாம் ரத்தம் வரும். பேசிகிட்டு இருக்கு இரும்புவியான். அப்படியே ரொம்ப இருமை வந்து நமக்கு வாமிட்டரில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவனுக்கு இருமை வந்து ஹீரோ கூட அப்படியே நான் வாழ்ந்தே அவனும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முன்னாடியே அப்படியே செத்து மடிகிறான் அந்த சியாங் ஜோ. நம்ம ஹீரோயின்ட்ட ஹீரோ சொல்கிறான் அப்படியே அதை இந்த மாதிரி தான் கொஞ்சம் விஷயம் நடக்காதெல்லாம் நடந்த மாதிரியே நினைக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறான். நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, எனக்கும் டெய்லியும் கனவு வரும்டா, என் தங்கச்சி என் கண் முன்னாடியே சாவற மாதிரி அப்படின்னு ஹீரோட்ட சொல்கிறாங்க ஹீரோயின். கடைசியாக ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் இன்றைக்கி எப்போயுமே அவங்க கூட தான் இருப்பேன், ஆனால் இன்றைக்கி மட்டும் இருக்க மாட்டேன். அவங்க உங்கள் அம்மா தான், நீ போய் தான் ஆகணும். அவங்க என்ன கொஞ்சம் வெறுப்பேற்றுவாங்க, பட் அதெல்லாம் நினச்சிட்டு இருக்கக்கூடாது. நான் இருக்கையில் அருமை தெரியாது, இல்லாதப்போ தான் தெரியுமாங்க, அதை நான் அனுபவிச்சிருக்கேன். என்ன கொஞ்சம் வெறுப்பேற்றுவாங்க அவ்வளோதானே, அதுக்குன்னு நம்ம கொஞ்சம் இறங்கி போகக்கூடாதா அப்படின்னே சொல்கிறான் ஹீரோ. என்ன தான் இருந்தாலும் அவங்க அம்மாவில் அப்படி தான் இருப்பாங்க, கொஞ்சம் நம்ம தான் கொஞ்சம் இறங்கி போய்க்கணும். நீ அவங்க வீட்டுக்கே போ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். சொல்லிவிட்டு நம்ம ஹீரோவும் அங்கேருந்து கிளம்புறான். நம்ம ஹீரோயின் நினச்சி பார்க்குறாங்க, வாழ்க்கையில் ரொம்ப வேதனைப்பட்டவன் நமக்கு அட்வைஸ் சொல்லிட்டு போகிறானே அப்படின்னு. அப்போ அவனுக்கு யார் அட்வைஸ் சொல்லுவா அப்படின்னு நினைக்கிறாங்க.
இங்கே ஹீரோயின் அவங்க அம்மா ஹீரோயினுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துகிட்ருக்காங்க. ஹீரோயின் வந்தோடனே அப்படியே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. நான் அப்படியே தூங்காமல் நடிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் போய் பார்க்குறாங்க அவங்க அம்மா எங்கன்னு. இந்த அம்மா அப்படியே தூங்குற மாதிரி நடிச்சிட்ருக்குறாங்க. ஹீரோயின் வந்தோடனே ஹீரோயின் சொன்னதையும் நினச்சி பார்த்துட்ருக்கான். என் தங்கச்சி என் கண் முன்னாடியே செத்தா, அதையே நினச்சிட்ருக்கான். இதை நினச்சி அவன் பெயின் கில்லர் மாத்திரையை திரும்ப எடுத்து ஒன்று போட்டுக்கிறியான். அடுத்த நாள் காலையிலே ஆகுது. நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு அவங்க அம்மாவுக்கு அப்படியே ஒரு டாட்டா பை பை சொல்லிட்டு அப்படியே அங்கே தூங்கிட்டு இருக்காங்க. அங்கே கொஞ்சம் போர்வையெல்லாம் போட்டு விட்டு இருக்காங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தங்கச்சி தான் கூப்பிட்ருக்கா ஹீரோவை. எதுக்குன்னா அதெல்லாம் தெரியல, கூப்பிட்ருக்கா. எதுக்கு என்னை கூப்பிட்ருக்கேன்னு கேட்டால் சும்மா தான் அப்படின்னு சொல்கிறா. நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி வாங்கின கிஃப்ட்டை இப்போ தான் நம்ம ஹீரோ கொடுக்குறான். சரி என் கூட வா அப்படின்னு நம்ம தங்கச்சி கறி கூட்டிகிட்டு போகிறா. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவோட பிளட் டெஸ்ட் எடுக்க தான் கூட்டிகிட்டு வந்திருக்கா. என்ன பண்ணுற, இதுக்கு தான் கூப்பிட்டு வந்தியா அப்படின்னு கேட்டால் ஆமாங்கிறா. எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். உன் வேலை முடிஞ்சிச்சு போ அப்படின்னு நம்ம தங்கச்சி கறி சொல்லல. எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னேன் அப்படின்னு நம்ம தங்கச்சி கறி ஒரு சீட்டை கிழிச்சு கொடுக்குறா. இது செகண்ட் ஃப்ளோரில் போய் கொடு, அங்கே உனக்கு சாப்பாடு தருவாங்க அப்படின்னு நம்ம தங்கச்சி கறி சொல்கிறா. சரி வேறு என்ன பண்ணுறது, தனியாக போய் நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்கான். அவன் சாப்பிட அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தான். ஒரு இடத்துக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்குறான். ஹீரோயின் ஃப்ரீயாக இருக்கேன்னு கேட்டால் நீ கேட்டால் நான் எப்போயுமே ஃப்ரீ தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம ஹீரோவை கூப்பிட்டு பஸ்ஸில் போக தூங்கிட்டு இருக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அமைதியாக இருக்கேன். நம்ம ஹீரோயின் அந்த விக்டிமிட்டி தான் திரும்ப வந்திருக்காங்க. உண்மையிலுமே அது யார் வீடுனா ஹீரோயினோட ஒரு முன்னாள் காதலனோட வீடு தான் இது. முன்னாள் காதலன்னா சியாங்ஜு. ஹீரோ முன்னாடியே தொடிய செத்து போனாலும் அவன் தான். அதை ஹீரோட்டையும் நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ நினச்சி பார்க்குறான், சின்ன வயசில் ஒரு நாள் வந்திருப்பான் இந்த வீட்டுக்கு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சியாங்ஜோ இறந்தாத விஷயத்த சொல்லிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு போனான்னு வந்திருப்பான். ஆனால் அவங்க வீட்டுக்குள்ள நுழையிற தைரியம் கூட நம்ம ஹீரோவுக்கு இருக்காது. இதை இப்போ நினச்சி பார்க்குறேன் நம்ம ஹீரோ. வீட்டில் யாரும் இல்லை போல். சரி நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி வைக்கிறான். நான் உங்கள் பையனை பற்றி கொஞ்சம் விஷயம் பேசணும், அப்படியே ஃபோன் நம்பர் எழுதி இப்படிக்கு முன்சு அப்படின்னு எழுதிட்டு வச்சுட்டு அந்த கேட்டில் சொல்லிட்டு வரா. சரிவா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறா ஹீரோயின். அப்படியெல்லாம் ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்துடுறான். அவங்க ஆஃபீஸில் ஏதோ எலும்பு கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னது இது தான், நான் எலும்பாக இருக்க, தூக்கி போட்டு வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே சூப்பர்வைசரு அப்புறம் என்ன எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க, அந்தளவுக்கு பெரிய மேட்டர்லாம் இல்லை, எல்லாம் கிளம்புங்கன்னு சொல்லல. ஹீரோ வந்துடுறான். என்ன நடந்திருக்கு, இங்கே ஒரு எலும்பு கூடு இருக்குப்பா அப்படின்னு காட்டுறான் மேனேஜர். சரின்னு சொல்லிட்டு அந்த எலும்பு கூட அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கிறான். இது அவ்வளோதான், கம்பெனி ஓனர் வரையிலும் போயிடுது. நம்ம சிஇஓட்ட அவன் அசிஸ்டன்ட் சொல்ல வரான். சார் சைட்டுக்கு நீங்கள் போய் ஆகணுன்னு. அதெல்லாம் என்னால் பார்க்க முடியாது, நம்ம டிசைனிங் வேலை தான் பார்க்க முடியும், சைட் மேனேஜர் தான் சைட் வேலையெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம சிஇஓ சொல்லிடுறான். ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறான், இனிமேல் இதை பற்றி என்கிட்ட பேசாத, நீ கிளம்பிடுன்னு. அவனும் கிளம்பிடுறான். அப்புறம் நம்ம சிஇஓ ஃபோனுக்கு ஒரு வீடியோ வருது. என்ன வீடியோ, நம்ம ஹீரோ எடுத்த வீடியோ தான், எலும்பெல்லாம் தெரியுது. இதை நம்ம சிஇஓவும் பார்க்குறியான். கம்பெனி ஓனர் மிஸ்டர் சங்கு அவங்க ஆஃபீஸ்க்கே வராரு. என்ன ஆச்சுன்னு பார்த்தா நம்ம லீக்காண்டோ தான் கையை காட்டுறாங்க ஹீரோவை. நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே அவன் கத்திரியான். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் 10 வருஷத்துக்கு முன்னே நடந்துச்சு கடுப்பேற்ற போகிறீங்க அப்படின்னு நம்ம அந்த கம்பெனி ஓனர் சொல்கிறான். நம்ம ஹீரோ கட்டை எடுத்துகிட்டு போடுவான் கீழே. என்ன மனுஷெலும்புன்னு நினச்சிங்களா, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவியான். நம்ம ஹீரோ அப்புறம் சிஇஓ இருக்கிற இடத்துக்கே வந்துடுறான். ஏன்னா சிஇஓவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட என்ன சொல்கிறான்னா, சார் நீங்கள் முன்னாடி என்கிட்ட ஒன்று சொன்னீங்க தெரியுமா சார் அப்படின்னு. அப்புறம் தான் சிஇஓ நினச்சி பார்க்குறான். அந்த சைட்டில் அந்த ஆக்சிடெண்ட்டில் இருந்த நிறையா பணங்கள் என்ன எடுக்கலைன்னு சொல்கிறாங்க, அதில் நீங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும்டா, உன்கிட்ட ப்ரூஃப் இருந்தால் எடுத்துகிட்டு வா, அப்புறம் தான் அது எவிடன்ஸ் இருந்தால் தான் ஆராய்ச்சி பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே தான் கட்டுறாங்க, இப்போ தான் என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கே அப்படின்னு சொன்னேன்னா, சரி இந்த விஷயத்த நானே முன்னாடி பொறுப்பெடுத்துக்கிறேன் அப்படின்னு சிஇஓ சொல்கிறாரு. அப்புறம் ஆஃபீஸுக்கு பார்த்தா அங்கே மேனேஜர் நைட் ஷிஃப்டெல்லாம் இல்லைப்பா இன்றைக்கி அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த இது மட்டும் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு இந்த மாதிரி நிறைய ஒர்க்கர்ஸுக்கு வேலை இல்லாமல் போயிடும். அப்போ அவங்க நிலமையெல்லாம் ரொம்ப பாவம்ப்பா, என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது அப்படின்னு சைட் மேனேஜர் சொல்கிறாரு. இதுவும் ஒரு வகையில் உண்மை தான், ஹீரோவும் நினச்சி பார்க்குறீங்க. அதுக்கு அடுத்த நாள் சைட்டு சிஇஓட்ட முழு பொறுப்பையும் நீயே எடுத்துக்க போறியாமே, நீ ஒரு டிசைனிங் மேனேஜர் தான்,
சைட் மேனேஜர் பண்ணுற வேலை நீ பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு உன்னை தனியாக பண்ண நான் விட மாட்டேன் அப்படின்னு சைட்டை வந்து சிஇஓட்ட சொல்கிறா. அப்படி சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா சைட்டு. நம்ம ஹீரோ அந்த எலும்பெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுற இடத்துல தான் இருந்துகிட்ருக்காங்க. அங்கே தான் ஹீரோ இன்னும் இருக்கா. சரி இந்த இடத்துல நமக்கு 2 பேர்த்துக்கும் ஒரு வேலையும் இல்லை, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அம்மா ஹீரோயின் அப்போ தான் நோட் பண்ணுறாங்க, ஒரு ட்ரக்கில் வந்து ஒரு மார்பிள் உழவு போகுது. அதை நோட் பண்ணிட்டு உடனே வண்டியை நிறுத்துங்க கத்திட்டு ஓடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொன்னோன்னே அந்த வண்டியை போய் நிறுத்துன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் வேகமாக போய் அதை நிறுத்திடுறான். பட் அதுக்கு கீழே உழுவுற மாதிரி வந்துடுது, கீழே விழுந்துருது. கரெக்டாக அது கீழே விழுவுறதுக்கு முன்னாடி ஹீரோ ஜம்ப் ஆயிடுறான். இல்லைனா அவன் மேலே விழுந்திருக்கும். நல்ல வேலை ஜம்ப் பண்ணாலும் ஆனால் கைக்கு மட்டும் சரியான வலிக்குது. அம்மா வந்து ஹீரோயின் வந்து என்னாச்சுன்னு கேட்கல. ஹீரோ சொல்கிறான் அதெல்லாம் ஒன்றும் ஆகல, வா போகலான்னு. அவன் எந்திரிச்சு போகலான்னு பார்த்தா அவன் கையெல்லாம் அந்த நடுக்குதுங்க. ஒரு மாதிரி சரக்கு அடித்தவன் கையில் எப்படி நடுங்கும் அந்த மாதிரி நம்ம ஹீரோவோட கை நடுங்கிறது. ஹீரோவோட கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்படியே அவன் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அவ்வளோதான். ஹீரோவோட மூக்கில் எல்லாமே ரத்தமாக ஒளிவு கிடந்திருக்கு போல். சட்டையெல்லாம் செம்ம ரத்தக்கரை. அதெல்லாம் பார்க்குறாங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இது மூக்கிலேருந்து ரத்தம் வருது, எப்பயுமே தான் விழுது, இதுக்குள்ள ஹாஸ்பிட்டல் போவாங்களா அப்படின்னு கேஷுவலாக நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்படியே வீட்டுக்கு போனால் நம்ம ஃப்ரெண்டோட அவங்க அம்மாவும் அப்படி தான் சொல்கிறாங்க. என்ன மூக்கிலேருந்து ரத்தம் வருது, நீ ஆளே சரியில்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் போய் குளிச்சுட்டு வரேன், நீ போய் ரூமில் வெயிட் பண்ணுன்னு சொல்கிறா ஹீரோயின் அவன் குளிச்சுட்டு வந்தோடனே மாற்றிக்க வேறு ஏதாவது ட்ரெஸ் இருக்கான்னு பார்க்குறான். ஆனால் எல்லா ட்ரெஸ்ஸுலேயும் கரெக்டாக காலருக்கு கீழே ரத்தக்கரை தான் இருக்குது. மூக்கிலேருந்து நிறைய தடவை ரத்தம் ஒளி இருக்கும் போல். அப்போ தான் ஹீரோயின் நோட் பண்ணுறாங்க, அங்கே ஒரு ஃபோன் இருக்குது. அது என்ன ஃபோன்னா சியாங் ஜோட ஃபோன் தான். அங்கே மாலில் ஹீரோயின் கூட பேசிகிட்டு இருப்பான்ல அவனோட ஃபோன் தான். இந்த கீ செயினை ஹீரோயினை அவங்க கையால் செஞ்சது. இதை பார்த்தோன்னே ஹீரோ தான் எடுத்து வச்சுருக்கான்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் சியாங் ஜோட ஞாபகத்தால் ரொம்ப வருந்துறாங்க. அதே நேரத்தில் ஹீரோ வந்துடுறான். சரி நான் இப்போ வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோகிட்ட சொல்கிறான். நம்ம ஹீரோவுக்கு என்ன எனக்குன்னு புரியல. சரி சாப்பிட்டாது போக வேண்டியது தானே அப்படின்னு சொன்னோன்னே இல்லை பரவாயில்ல எனக்கு டைம் ஆயிடுச்சு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்ப பார்ப்பாளாம். அப்போ ஹீரோ கையை பிடிச்சிக்கிட்டான். என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு, நீ இப்படி இருக்க மாட்டியே, நீ என்ன சரியில்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு சியாங் ஜோ ஞாபகமாகவே இருக்குது. உடனே நம்ம ஹீரோ கட்டி பிடிச்சிக்கிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிடுவான்னா. இந்த நேரத்தில் சொல்கிறது தான் எனக்கு நல்லதுன்னு படுது, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின்ட்டு திரும்ப சொல்லிட்டே இருக்கான். அதோட இந்த 14வது எபிசோடையும் முடிச்சு விட்டுறாங்க. நான் உங்களுக்கு 15வது எபிசோட் நாளானிக்கு அப்லோட் பண்ணுறேன். நம்ம வாய்ஸ் ஓவர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.